ஒள்ளை அடிப்பவர் அடிக்கட்டும், வெள்ளை அடிப்பவன் இல்ல, ஒள்ளை அடிப்பவர் அடிக்கட்டும், ஒள்ளை அடிப்பவர் அடிக்கட்டும், கும்மாளம் போடட்டும், கும்மாளம் போடட்டும், களவாணி சேரட்டும், களவாடி சேரட்டும், ஊனோடு கைலாசம் போகட்டும். நமக்கு இருக்கிறதனாலே நம்மட வாழ்க்கை கிடையாது, இருக்கிறதனாலே நம்மட வாழ்க்கை கிடையாது. கோவிலை வந்துட்டு குத்தாட வந்துட்டு ஓடி இருக்கிற உலகெல்லாம் உலகெல்லாம் அம்புடுத்தேன். அன்புசால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் நல்லபடியாக துவங்கியாச்சு. ஆமாம், சந்தேகப்படக்கூடாது. சிறப்பாக ஆரம்பிச்சுட்டான், நல்லபடியாக முடிக்கணும். அதான் இப்போ பிரச்சனையே. ஆமாம் ஆமாம். ஏன்னா எந்த காரியத்தையும் துவங்கிறது ஈஸியாக துவங்கி விடலாம், ஓஹோ, அதை நல்லபடியாக முடிக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ரொம்ப பிரச்சனை. எப்படி முடியுமோ, எங்கே போய் முடியுமோ, என்னமா முடியுமோ, இல்லை பொசுக்குன்னு முடிஞ்சு போயிருமோ, 4 பேர் பார்த்துருவாங்களோ, 4 பேர் பார்க்கலன்னு நாடகம் எப்படி ஆடுறது? அதல்ல, அப்படி மனக்குழப்பம் இருந்தாலும் நல்லபடியாக முடிச்சுப்படணும்னு ஆண்டவனை மனசில் வேண்டிக்கிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சுட்டான். என்ன, எனக்கு ஒரு பெரிய மன வருத்தம். என்ன வருத்தம்? இவ்வளோ பெரிய சபையில் நான் ஒரு சின்ன பையன் நீங்கள் மேடையில் வந்து எல்லாருக்கும் வணக்கம்னு சொன்னேன். ஆமாம் ஆமாம். நம்ம தமிழருடைய பண்பாடு என்ன தெரியுமா? என்ன? தெரிஞ்சவனோ தெரியாதவனோ அறிஞ்சவனோ அறியாதவனோ ரோட்டில் பார்த்துட்டு அண்ணே வணக்கம்னே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா திரும்ப வணக்கம் சொல்லிட்டு தான், ஆமாம் நீங்கள் யாருண்ணே, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படி கேட்பேன். ஆமாம் ஆமாம். இப்போ நான் வணக்கம் சொன்னேனே, ஒரு புள்ள இங்கே இருக்க ஆளுகளை எனக்கு திரும்ப வணக்கம் சொல்லிச்சா? பாத்தியலா? அப்போ என்ன அர்த்தம்? மதிக்கலன்னு அர்த்தம். நம்மள மதிக்கலைன்னு அர்த்தம். அதான அர்த்தம்? ஆமாம் ஆமாம். அப்படி அல்ல, மதிக்க தெரியாமலாம் இல்லை, வேற தனித்தனியாக எந்திரிச்சு வணக்கம் சொன்னோம்னா அதுலேயே விடிஞ்சு போகுமே, நாடகம் முடிஞ்சு போகுமே அப்படின்னு அவங்க பேசாமல் இருக்காங்க. என் வணக்கத்தை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டதா இருந்தா எல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டினீங்கன்னா போதும் போதும், இது போதும். இதை வச்சு ஓட்டிக்கிறீங்க 6 மாதத்துக்கு இல்லையா? தட்டின வரைக்கும் சந்தோஷம். நீங்கள் நல்லபடியாக உட்காந்து கூத்து பார்க்கணும். நீங்கள் கூத்து பார்க்கணும், உங்கள் வேலை அது. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. கூத்து ஆடணும், அது எங்கள் வேலை. எங்கள் வேலை வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. காரணம் என்னென்னா, கூத்தாடி கிழக்க பார்ப்பேன், கூலிக்காரன் மேற்க பார்ப்பேன். அது ஏன் கூத்தாடி கிழக்க பார்க்குறாங்க? ஏன் பார்க்குறேன்? கூத்தாடி கிழக்க ஏன் பார்க்குறான்னா, எப்படா அந்த பொழுது விடியும், இந்த ஊரில் காசை வாங்கிட்டு நம்ம வீட்டை பக்கம் ஓடி போயிடுவோம் அப்படின்னு அவன் பார்ப்பேன். கூலிக்காரன் ஏன் மேலே கூலிக்காரன் ஏன் மேற்க பார்க்குறான்னா, அந்த சனியை முடித்த பொழுது எப்படா மேற்க மறையும், முதலாளிகிட்ட காசை வாங்கிட்டு பொண்டாட்டி உள்ளே பார்க்க போகலாம்னு அவன் நினைப்பேன். நான் கேட்குறேன், இவன் 2 பேரும் கிழக்கையும் மேற்கையும் பார்க்குறானே, ஆமாம், சூரியன் கிழக்க உதிக்குதா? கிழக்கதே உதிக்குது. நான் டெய்லி தினசரி பார்க்குறேன், தினசரி பார்க்குறேன். மேற்க மறையுதா? மேற்கதே மறையுது. உங்களை மாதிரி ஆளுகளுக்கு இந்த நாடு இப்படி தான் குடிச்சவரா போ. என்ன சொல்றீங்க? நம்ம நாட்டில் இன்னும் இப்படி தாயா இருக்கா? கொஞ்சமாவது இந்த 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸில் படித்ததை கொஞ்சம் மண்டையில் ஏற்றி பார்க்கணும். ஏன்னா சூரியன் என்பது உதிக்கவும் உதிக்காது, மறையவும் மறையாது. அது ஒரு கோள், அக்னி பிளம்பு, அது ஒரே இடத்துல தான் இருக்கும். நம்ம இருக்கிற இந்த பூமி தான் சூரியனை சுற்றி சுற்றி வரும். அது எப்படி சுற்றி வரும்னா, தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம், அதுதான் ஒரு நாள். அதுதான் இரவு பகல் மாறி வருது. அதில் எப்படி மாறுது அப்படின்னா, அப்படி சுற்றி வரும்போது எந்த பக்கம் வெளிச்சமாக இருக்கோ அது பகல், எந்த பக்கம் இருட்டாக இருக்கோ அது இரவு. அதனால தான் வெளிநாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு 2 மணி நேரம் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் வித்தியாசப்படுறது காரணம் இதுதானே தவிர சூரியன் உதிக்கவும் இல்லை மறையவும் இல்லை. இது தெரியாமல் தான் கன்னியாகுமரியில் போய் கூடி கிடைக்கும். சூரிய உதயம் பார்க்கணும், சூரிய உதயம் பார்க்கணும். கடற்குள்ளேருந்து வருது சூரியன். எப்படா கடற்குள்ளேருந்து வருது? பூமி சுத்துதே, நம்ம மட்டும் அப்படியே இருக்கிறோம் சுத்தாம. அப்படி கேளு. பூமி சுற்றுறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தலையை சுற்றி குப்புற விழுந்துருவான். அது நமக்கு தெரியாது. அது தெரியாத அளவுக்கு சுற்றி வரும். அது என்னைக்கு தெரியுதோ அப்புறம் அதுதான் பூகம்பம். காலை பிறந்துட்டு நம்ம கிடக்க போகிறோம், அதான் அர்த்தம். அதனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவன் கொடுத்த 6வது அறிவுக்கு நம்ம கொஞ்சம் வேலை கொடுக்கணும்னு உங்களை மனசார கேட்டு அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே. நாடகத்தை நல்லபடியாக பாருங்கள். இப்போ இந்த நாடகம் எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சபை வணக்கம் போட்டுருவான். உடனமா இல்லையா? வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமும் நான் உரைத்து அந்த மிகும் நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமும் நான் உரைத்து அந்த மிகும் நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். பாட்டு பாடி பாட்டுக்கு காட்டவாடி நல்லவர கருத்துக்கள் நான் உரைக்கிறேன். நடிக்கணும் முடியும் வரை, முழிக்கணும் விடியும் வரை, இருக்கணும் விடியும் வரை. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமும் நான் உரைத்து அந்த மிகும் நாடகத்தை ஆரம்பிக்கிறேன்.
நம்மகிட்ட தான் இருக்கு நடிக்கிறது முடியும் வரை இருக்கணும் இருக்கணும் விடியும் வரை தாய்மார்களுக்கு ரொம்ப வணக்கம். உங்கள் நடக்கும் உங்க குத்துகள் நடக்கும். எவன்டா வண்டியில காத்த பிடிக்க விட்டது? யாரும் முடுக்கலையே. சத்தம் நீங்க வரும். சத்தம். ஏங்க இத்தனை பேர் ஆணு பொண்ணு ஆ, ஆம்பளையாலும் பொம்பளையாலும் எல்லாம் கலந்து உட்காந்துருக்காங்களே, ஆமா, தாய்மார்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் வணக்கம் சொல்றீங்களே, எதுக்கு? நியாயமான கேள்வி. எக்கோ விடா. ஆணு பொண்ணு குஞ்சு குணமே அம்பிட்டு உட்காந்து கூத்து பாக்குது. இதுல பப்புனு தாய்மார்களுக்கு மட்டும் தனியா வணக்கம் சொல்றானே, ஒருவேளை பொம்பளை பொறுக்கியா இருக்குமோ அப்படின்னு அவங்க யாரும் நினைக்கல. நீ தான் சொல்ற. உன் பெருமைக்கு ரொம்ப பாராட்டு. நான் காரணம் எதுக்காக தாய்மாருக்கு தனியா வணக்கம் சொன்னேன்னா அதுல மிகப்பெரிய காரணம் இருக்கு. என்ன காரணம்? நம்ம நாடு என்ன நாடுறாமேனே? தாய் நாடுப்பா. சபாஷ்டா. நம்ம பேசுற மொழி தாய்மொழி. மரியாதை கெட்டு போகும்டா. ஏன் ஏண்டா பெத்த தாய்ப்பெண் கூட பார்க்க மேடையில தாயொலின்னு கேட்குறேன். ஏங்க, இங்க இருங்க. வாங்க வாங்க, கோவப்படாதீங்க. அப்படி நான் சொல்லவே இல்லையே. இப்போ தாயொலிம்பே அப்புறம் வக்காலி தாய்மொழி. ஆஹா, பேஸ் மேக்கினால் அப்படி அதனால கேட்கலாம். உங்களுக்கு நம்ம பேசுகிற மொழி தாய்மொழி. நம்ம நாடு தாய் நாடு. நம்ம எல்லாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சவள் யாருன்னா தாய். ஆமா. அந்த தாய்ங்கிற ஒரு பொண்ணு இல்லைன்னா இன்னைக்கு நான் மேடையில் நின்று பேச முடியுமா? நீங்கள் மேடையில் வாசிக்க முடியுமா? அப்போ நம்ம உலகத்துக்கு வர்றதுக்கு காரணம் யாரு? தாய். அந்த தாய். அதனால தான் அவங்களுக்கு தனியாக வணக்கம் சொன்னேன்னு நீங்கள் நினச்சா அது உங்கள் பைத்தியக்காரத்தனம். என்னங்க அப்படி சொல்றீங்க? நான் அதுக்காக சொல்லலை. வேற எனக்கு ஆம்பளை ஆளை பற்றி பஞ்சாயத்தே கிடையாது. ஆம்பளை ஆளை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. லட்சம் பேர் ஆம்பளை ஆள் ஒரு இடத்துல கூடினாலும் அங்கே எந்த கரைச்சலும் வராது. என்ன அப்படி சொல்றீங்க? ஆம்பளை பிள்ளை பொட்டாட்ட உட்காந்து நாடகம் பார்க்குங்க. என்ன கொஞ்சம் இந்த ஊட்டச்சத்து உள்ளே போச்சுன்னா தான், இந்த சோமபானம் சுறாபானம் உள்ளே போச்சுன்னா அப்படின்னா என்ன? சரக்கு தான். வேற என்ன? வண்டி கொஞ்சம் ஆடு பாரமாக வரும். கூட 2 நிமிஷம் கொடுத்தோம்னா சத்தம் இல்லாமல் மட்டையாக்கணும், பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னை பற்றி ஆத்தா உங்களை கண்டாத்தான் என் கொலையெல்லாம் ஆடுது. ஏன்? 2 பொம்பளையால் ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த குடும்பம் அதோட குலேஷ். என்னப்பா அப்படி அப்படி சொல்றீங்க? என்ன பேசுவாங்க? ஊற்றி மூடிட வேண்டியதான். ஆத்தாமாரு யாருன்னு தப்பாக நினைக்காதீங்க. என் தாயும் பெண்ணே. நாளைக்கே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது ஒரு பொண்ணு தான். அது உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இன்னும் இல்லை, பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இன்னும்மா? ஆமாம், சாதகம் அப்படி சாதகம்டா. வயசு வயசு அது கேட்கப்படாது. ஆமாம், அது பேசக்கூடாது, மேடையில் பேசக்கூடாது, விட்டுரு. வயசை கிட்ட என்ன பண்ண போகிறப்ப? இல்லை, பொண்ணுங்கன்னு பார்க்கலாம்னு. ஒரு மயில் வேணா நானே பார்த்துக்கிறேன், வேலையை பாரு. ஆக ஏன் உங்களை மட்டும் அப்படி சொன்னேன் ஏன் அப்படின்னா நடந்த சம்பவம் அந்த மாதிரி. என்ன அப்படி சம்பவம்? என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நடந்த சம்பவம். என்ன? ஒரு புருஷன் முண்டாட்டி தங்கமான பையன், குணத்தில் அவனை மாதிரி குணம் இந்த உலகத்தில் எவனையும் பார்க்க முடியாது. வசதி வாய்ப்பு, காரு பங்களா தோட்டம் துறவு வீடு வாசம் எக்கச்சக்கம் இருந்து என்ன புண்ணிய? இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணாமா? வேணும்ல. 10 வருஷம் கல்யாணம் பண்ணி என்ன பாவம் பண்ணானோ தெரியல. அவனும் கும்பிடாத சாமியில் போகாத டாக்டரில் பார்க்காத வைத்தியம் இல்லை, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா மேனே. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயா? அட ஒரு செவரு தான், ஒரு அரைக்கல் செவரு தான் கூட. பாருப்பா, நீங்க பக்கத்துல இருந்துமா குழந்தை இல்லாம இருந்துச்சு? அப்படின்னா இந்த நக்கல் பேச்சு தான். என்னங்க அப்படி கோவப்படுறீங்க? ஏண்டா நான் பக்கத்துல இருந்தவன் புள்ள வரக்கலாம் அப்படின்னா இதே வேலை மயிராயிருந்தா நான் பொலி வேலையாடா நான். இல்லைங்க, கோவப்படாதீங்க. வாங்க வாங்க, கோவப்படு வாங்க. நீங்க உங்களுக்கு தெரியாத வைத்தியரா டாக்டரா? ஐ எம் சாரி மை சன். என்னப்பா அப்படி கோவப்படுறீங்க? உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் பல கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனேன். ஏன் அவன் முண்டாட்டி நீங்க கூட்டி போறீங்க? அவன் முண்டாட்டியை மட்டும் கூட்டு போலடா, அவனையும் தான். அவனையும் சரக்கு வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டீங்களா? டேய் அப்படி இல்லை, சாமியே கும்பிடாதவனையும் சாமி கும்பிட வச்சேன். ஏப்பா எந்த பழக்கமே அவன்கிட்ட இல்லையா? கெட்ட வழக்கம், பீடி சீட்டு தண்ணி தவிர ஒரு இளவும் கிடையாது. இந்த நல்லவனா இருக்க இந்த காலத்தில் இப்படி இருப்பேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? எந்த கெட்ட வழக்கம் இல்லைன்னா இப்படி குழந்தை பிறக்க? அது டேய் நீ என்னை ரூட்டை மாற்றி விட்டுக்கிட்டே இருக்க. அந்த பழக்கம் கெட்ட பழக்கம் நீ எவன்டா சொன்னது? இப்படித்தானே எல்லாம் சொல்றாங்க, கெட்ட வழக்கம் கெட்ட வழக்கம். கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சாத்தான் அது கெட்ட பழக்கம், கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா அது நல்ல பழக்கம். இன்னும் விவரம் தெரியல உங்களுக்கு. ஆனால் அவன் கும்பிட்ட சாமியெல்லாம் கைகூடி கல்யாணம் பண்ணி 10 வருஷம் கழிச்சு சிங்கக்குட்டி பிறந்துட்டான். குழந்தை பிறக்கல, சிங்கக்குட்டி தான் பிறந்ததா? நீங்க தானே சிங்கக்குட்டி பிறந்துச்சுன்னா நகை. அவனை நான் கோயிலுக்கு கூட்டு போனேன்னா சர்க்கஸ் கம்பெனி கூட்டு போனான். சிங்கக்குட்டினா
ஆம்பளை பிள்ளை லட்டு எனக்கா பிறந்துட்டான். உருண்டையா இருந்தானா? உருண்டை. ஐயோ மஞ்சளா இருந்தானா? அப்பா ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுடா விடுங்கடா. சரி. ஒரு வர்ணிச்சு சொல்ல விடுறாங்க இல்ல. ஆம்பளை பிள்ளை பிறந்தானே அவங்க அப்பனுக்கு சந்தோஷம் தாங்கல. ஊரே திருவிழா கோலம். எப்படி? இதான் சீரியல் செட்டு தார தம்பட்ட மேல தாளம். இப்படி மேல தாளம் அங்கிட்டு ஒரு பக்கம் நாடகம், இங்கிட்டு ஒரு பக்கம் கரகாட்டம், ஒரு பக்கம் சீட்டாட்டம், ஒரு பக்கம் பித்தலாட்டம். பித்தலாட்டமா? கேம் நடக்குது. ஆம்பளையால் பூரா இப்படி கொண்டாடுறான். சரி. ரெண்டு பொம்பளையால் இந்த பிறந்த பிள்ளைய பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு. போன மூதேவிக்கு பிள்ளைய பார்த்துட்டு இப்படி சக்கரை தண்ணி தொட்டு வச்சுட்டு ஒரு 10 ரூபாய் கையில் கொடுத்துட்டு வரணும்ல. இவங்க அங்கே போய் பிள்ளைய வர்ணிச்சிருக்கா. எப்படி? ஆத்தே வம்சம் தலைச்சிருச்சா, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான்டா, சொத்த ஆளை ஒருத்தன் பிறந்துட்டான்டா, 10 வருஷம் கழிச்சு பிறந்த அப்படியே சித்தப்பனை உரிச்சு வச்சிருக்கான்னு சொல்ல. இப்போ அண்ணனும் தம்பியை அடிச்சுக்கிட்டு ஜெயிலில் இருக்காங்க. இந்த பிறந்த பிள்ளையை பார்க்க நாதி இல்லை. இந்த அடையாளம் உங்களை யாரும் கேட்டாங்களா? பிறந்த உள்ள மைதா மாவு பொம்மை கணக்கா கிடக்கும். ஆமா, 1 வயசு 2 வயசு ஆனாத்தான் மூக்கு முகர யாருமா இருக்கு நமக்கே தெரியும். பிறந்த உடனே சித்தப்பமா இருக்குன்னா அவனுக்கு சந்தேகம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். அந்த மாதிரி குழப்பத்தை இந்த கூத்து கொட்டாய் கூட கொண்டாந்து நடத்திடாம இருக்கணும்னு தான் உங்களை கும்பிட்டு தாய்மார்களுக்கு ரொம்ப வணக்கம். உங்க தலைவர்கிட்ட கூத்து நடக்கும். ரொம்ப நல்லா தான் நான் நடிப்பேன். முடியும் வரை இருக்கணும் விடியும் வரை முடியும் வரை இருக்கணும் விடியும் வரை. முதல்ல நோட்டீஸ் வாசிப்புறேன், அப்புறமா நீங்க பொட்டி மிருதங்கள்லாம் வாசிக்கலாம். சேர்ந்தே வாசிப்போமே. கேட்காது, ஒன்றும் கேட்காது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கள் வட்டம் கொல்லங்குடி அழகாபுரி ஆலடி கண்மாயில் அருள்பாலித்து வருகின்ற ஸ்ரீ பூரண புஷ்காம்பிகா சமேத ஸ்ரீ கூரிச்சாத்த ஐயனார் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நமது கொல்லங்குடியை சார்ந்த மண்ணின் மைந்தன் என் அன்பு மாப்பிள்ளை, நாடக உலகத்திலே சிரிப்பு நடிகர்களிலே தலை சிறந்த கலைஞராக இன்று தமிழகமெங்கும் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்ற அன்பு மாப்பிள்ளை, சின்ன கலைவாணர் என்று அனைவராலும் செல்லமாக அழைக்கக்கூடிய பி.கே. தன்ராஜ் அவர்கள் குடும்பத்தார்கள் நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகமாக இங்கே நடைபெறுகின்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் விமர்சையாக இங்கே நடைபெறும். நாடகத்திலே பங்கு பெறக்கூடிய நடிகர்கள் ஒரு கருதறு பால் கொண்டு வந்திருக்கேன் மாப்பிள்ளை. அதுக்காக கொட்டகையை சொல்லி எக்ஸ்ட்ரா போட்டு பின்னாடி ஆள் உட்கார இடம் பத்தாதுன்னு 50 ஆள் கொண்டாந்து விட்டுருக்கு. 50 ஆளுக்கு நேரம் கொடுக்கணும். அதனால் நம்ம நேரத்தை ரொம்ப இழுத்துக்க கூடாதுன்னு தான் டக்குன்னு போய்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு நேரம் ஆகும் இல்லையா? ஆக இந்த நாடகத்திலே ராஜ நடிகர்களாக பங்கேற்கின்ற அன்பு சகோதரர்கள் ஏஎஸ் முத்துகிருஷ்ணன் அவர்களும் அன்பு மாப்பிள்ளை இசைப்புயல் வெங்கடேஸ்வரன் அவர்களும் இந்த நாடகத்திலே ராஜ நடிகர்களாக தோன்ற காத்திருக்கிறார். அதற்கடுத்தபடியாக ராஜ நடிகைகளாக வெள்ளியாக எடுத்தவங்கள் எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கிறார்கள். அன்பு பாசத்திற்கு அன்புக்குரிய அன்பு மகள் கொல்லங்குடி சார்ந்த டி ராதாஸ்ரீ அவர்களும் அன்பு மருமகள் சென்னை எம்பி லட்சுமி அவர்களும் இங்கே வெள்ளியாக நடிக்க காத்திருக்கிறார்கள். 2 முருகை 2 வெள்ளி, இதை சேர்க்கறதுக்கு 3 நாரதர். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூட கொஞ்சம் சந்திரம் இருந்தால் குண்டியில் தடவுவாங்க. ஆமாம்மா, சந்தனம் நெத்தியில தான் வைக்கிறது வழக்கம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்கா எடுத்து அப்படியே கொஞ்சம் அப்படின்னு அப்புறம்ல. அது மாதிரி இன்றைக்கி 50 பேர் சும்மா இருக்கானோடனே அள்ளி கொண்டு வந்து என் மாப்பிள்ளை இறக்கிட்டான். நாரதர்களாக அடிக்க காத்திருக்கிறார்கள். பாசத்திற்கு அன்புக்குரிய அருமை மாப்பிள்ளை கருங்குளம் பி. ஜெயமாதவன் அவர்களும், புதுகை சார்ந்த எம்.ஆர். மதுமிதன் அவர்களும், காளையார்கள் என்.ஏ. கிருபாகரன் அவர்களும் நாரதாக காத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இங்கே பக்கமிடங்களாக எத்தனை கலைஞர்கள் வந்தாலும் நாங்கள் 4 போதும், எங்களுக்கு சப்ஸ்டியூட் தேவையில்லை, நாங்களே நின்று விளையாடுவோம் என்று 4 பக்கமேளங்கள் இங்கே அற்புதமாக அமர்ந்திருக்கிறார்கள். ஹார்மோனிய கலை ரசமில்லை சித்திரக்கும் அன்பு மாப்பிள்ளை சம்பானி எம்.ஜி. ராஜசேகர் அவர்கள் ஹார்மோனியம் மற்றும் பாடல் தனித்தனியாக செஞ்சாங்கன்னா ஆளுக்கு 1/2 மணி நேரம் செய்வாங்க, நாக்கு தள்ளி போகும். அதனால் மொத்தமாக செஞ்சு ஒரு அடி அடிச்சு விடுங்க. என் அன்பு மகன் பிரகாஷ் அவர்கள் மிருதகம் இசைக்க, ஆல்ரவுண்டர் அருமை அண்ணன் முத்துராஜ் அவர்கள் ஆல்ரவுண்டர் இசைக்க, அருமை ஐயா பெரியவர் தர்மலிங்கம் அவர்கள் தாளம் இசைக்க நாடகம் செவ்வனை நடைபெறும். நாம் பெத்தெடுத்திடாத முத்துமணி தேரே, நான் தத்தெடுத்திடாத தங்கமணி சீரே, ஒரு
ஒரு சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் சொல்லவில்லையே அடிக்கண்ணே தூங்காதே சிறு பெண்ணே கலங்காதே அடி ஆத்தாடி என்ன நினைச்சே ஒரு அன்பால முட்டி படிச்சே ஒரு பாட்டால சொல்லி அழைச்சே பழங்கேட்டு கண்டு முடிச்சே அடி ஆத்தாடி என்ன நினைச்சே ஒரு அன்பால முட்டி படிச்சே ஒரு சோக மறக்க பாட்ட விரும்பு கேட்டு மறந்தாய பாட்டு மறந்து கூட இருந்தால் போதும் எனக்கு வாடி இருந்தால் எனக்கு ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சே பழங்கேட்டு கண்ணு முடிச்சே அடி ஆத்தாடி என்ன நினைச்சே ஒரு அன்பால முட்டி படிச்சே ஏனாவோடு சேரும் நாட்டு முறகானும் என் சொந்த கதையை சொல்லி படிக்க சந்தமில்லையே அதை சொன்னாராது ஏன் சொந்தம் ஆராது பாடாத பாட்டுக்கள் இல்லை அதை கேட்காத ஆக்கிரமில்லை வார பாடி அழைச்சா அதை பார்க்காத பார்வையில்லை இந்த ஊரு முழுக்க என் பங்கு சடங்க உண்மை இருக்கும் வெள்ள மனங்க காவல் இருக்கு என் கைய வணங்க காண படிச்சு பண்ண துறக்க பாடாத பாட்டுக்கள் இல்லை அதை கேட்காத வார பாடி அழைச்சா பார்க்காத பார்வையில்லை கடிச்சாலும் தாய் மனசு நோவும் நான் பாதிரிச்சு படித்தாரை பயனாலும் எல்லாம் அள்ளி எடுத்து ஊட்டி வளர்த்து காத்திருந்தா அந்த தாயோ முகப்பாரு ஒரு நாள் உறங்காதோ தாயார பார்த்தது முன்பு அந்த தாயுன்னு சொன்னதில்லை பாலூட்டி என்ன வளர்த்த ஒரு பரிவான சொன்னதில்லை என் தாய் கொடுத்த சக்தி இருக்கு தட்டி எழுப்பியோ புத்தி இருக்கு தாவி அணிக்க ஒரு நேரம் இருக்கு நேரம் வரைக்கும் பாவையோ பாடாத பாட்டுக்களில்லை அதை கேட்காத வார பாடி அழைச்சா பார்க்காத பார்வையில்லை நல்ல ஒரு கைதட்டில் கொடுத்து பாராட்டலாமே. தட்டுவாங்க. இப்போ பனியில் பதத்து போச்சு அம்பட்டும். அதுலேயும் நம்ம பங்காளியை பூரா கை தட்டினாங்க. ஆத்தாமாருக்கு தான் கை தட்டுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்க தட்ட மாட்டாங்க. ஏன் தட்டுவா இல்ல? ஆரம்பத்துலலாம் தட்டினாங்க. சரி, இப்போ தட்டுறது இல்லை. ஏன் தட்ட மாட்டேங்கிறா? என்ன காரணம்? அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவு? அது காரணம் பொம்பளையாள் பூரா கூட்டத்துக்கு போய் பழகிட்டாங்க. எந்த கூட்டத்துக்கு? அதாவது கூட்டம் கூட்டமா எந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டாலும் போயிடுவாங்க.
இங்க தலைக்கு 300 ரூபா கணக்கு. ஓஹோ. ஆம்பளை ஆளுக்கு ஒரு குவார்டர் பிரியாணி, பொம்பளை ஆளுக்கு 300 ரூபா. என்ன கூட்டத்துல எந்த கூட்டம்னாலும் சரிதான். என்ன பண்ணுவா கூட்டத்துல? என்ன கொடியை கொடுத்தாலும் கையில் பிடிச்சுக்குவாங்க. என்ன கொடியா இருந்தாலும் அருணா கொடி அத்து கொடுத்தாலும் பிடிச்சுக்குவாங்க. அங்க போய் சேர் போட்டு உட்காந்துருவாங்க. அங்க என்ன பேசினாலும் கை தட்டுவாங்க. என்ன பேசினாலும் கோத்தாங்கம்மான்னு பேசினா கை தட்டுவாங்க. தலைக்கு 300 ரூபா கணக்கு அவ்வளவு. ஓஹோ. அதனால அது அப்படி காசு வாங்கி பழகிவிட்டு இவங்க நாடகக்காரங்க 60,000 70,000 காசு வாங்கிட்டு போறாங்க. இவங்களுக்கு நம்ம என்ன மயிறு கை தட்டணும் அப்படின்னு நாடகம் பார்க்க வந்தோமா இல்லை கை தட்ட வந்தோமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. தட்டுனா தட்டுங்க ஆத்தா, தட்டலையானும் பிரச்சனை இல்லை. தட்ட சொன்னது நாங்கள் ஒன்றும் பெரிய தியாகராஜ பாகாதூர் பாடிட்டாருன்னு கை தட்ட சொல்லலை. வேற எதுக்கு? உங்க நல்லதுக்கு தான். விடிய வரைக்கும் ஊத்து பார்க்க போறீங்க, தூக்கம் வராமல் இருக்க. கை ரெண்டையும் சேர்த்து தட்டினா, இந்த உள்ளங்கையை சேர்த்து தட்டும்போது இது ஒரு சயின்ஸு. நரம்பு மண்டலங்கள் சீராகி ரத்த ஓட்டம் சீராகி உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்கிறதுக்காகத்தான் உங்களை கை தட்ட சொன்னா. யாரெல்லாம் தன் ஆயுளில் 10 வருஷம் அதிகமாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ கை தட்டிக்கிறங்க. வேண்டாம் ஏப்பா, நான் அவங்களுக்கு தாயா சொல்கிறேன். நீங்கள் ஏன் தட்டி? நாங்களும் 10 வருஷம் வாழக்கூடாதா? வாழலாம். கையை மட்டும் தட்டினா 10 வருஷம் வாழ முடியாது. இந்த கெட்ட வழக்கங்கள்லாம் விட்டு தொலைக்கணும். கெட்ட வழக்கம்னா தண்ணி தவளு வெத்தலை வாக்கு பீடி சிகரெட்டு போயல இந்த கர்மத்தெல்லாம் விட்டால் கை தட்டினா 10 வருஷம் வாழலாம். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கை தட்டிகிட்டே இருந்தால் 10 நிமிஷத்தில் கிளம்பிடலாம். அது நம்ம கையில் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மிகச் சிறப்பான பக்கமேளங்கள். இந்த பக்கமேளங்கள் உங்களுக்குள்ளே சண்டை ஓடாமல் ஒத்துமையாக இருந்து நாடகத்தை கொண்டு செலுத்தணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் பெருசு நீ பெருசு அப்படின்னு மேடையில் காட்டினீங்கன்னா வந்திருக்க கலைஞர்கள் பயந்து போவாங்க. என்ன காரணம்? ஒத்துமை ஏன் இருக்கணும்னா, இந்த வேலையை ஒத்துமையாக செய்யணும். கூட மெயின் ரோட்டு மேலே வீடு. காலையில் தூங்கி எந்திரிச்சு வந்து பார்த்தேன், வீட்டு வாசலில் ஒருத்தர் குழி நோண்டிக்கிட்டு இருந்தேன். எதுக்குடா அவன் குழி நோண்டேன்? நம்ம வீட்டில் ஒன்றும் விசேஷம் இல்லையே, முகூர்த்த காலம் உண்ட போகிறேன் அவனு பார்க்குறேன். ஒரு குழி நோண்டிட்டு 3 அடி கேப்பு விட்டு அடுத்து இன்னொரு குழி நோண்டினேன். என்னடா பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் 3 அடி கேப்பு விட்டு அடுத்த குழி நோண்டினேன். 3 அடிக்கு கேப்பு விட்டு குழி நோண்டிக்கிட்டே போகிறேன். பின்னாடியே ஒருத்தன் வந்து அந்த குழியை அப்புறம் மண்ணள்ளி போட்டு மூடிக்கிட்டே போகிறேன். இவன் ஏன் தோண்டுனேன், இவன் ஏன் மூடுனான்னு எனக்கு புரியலை. விறுவிறுன்னு போனேன். தம்பி, நீங்கள் ஏன் இந்த குழி தோண்டுறீங்க? என்ன உன் வேலை பாருங்கண்ணா. என்னப்பா மரியாதைலாம் பேசுகிறேன்னு. அரசாங்க வேலை என்ன? வாயை மூடிட்டேன். அரசாங்க வேலையில் நம்ம தலையிடப்படாது. இருந்தாலும் மனசு கேட்கல. ஏன் தோன்றுறேன், ஏன் மூடுறேன், இதை தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னடாண்ணே? அப்போ தான் விவரம் சொன்னேன். ஐயா, கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் எங்களுக்கு 3 பேருக்கு கொடுத்தது. எனக்கு குழி நோண்டுற கான்ட்ராக்ட், பின்னாடி வர்றானே அவனுக்கு குழியை மூடுற கான்ட்ராக்ட், இன்னொருத்தருக்கு நான் குழி நோண்டுனோடனே மரக்கண்டு வைக்கணும், அவனுக்கு அவன் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கு. மரக்கண்டு நிறையவன் வரல. நான் ஓனர்கிட்ட கேட்டேன், சார் அவன் வரலன்னே. எங்கள் ஓனர் சொன்னார், அடுத்தவனை குறை சொல்லாத, உன் வேலையை ஒழுங்கு மயிராக பாருன்ட்டார். அதனால் நான் நோண்டுறதை நோண்டிட்டேன், அவன் மூடுறதை மூடிட்டான். அவன் நீ எதில் வந்து நடுவானோ நமக்கு தெரியாது அப்படின்னா. இப்படி இருக்குது அவங்க ஒத்துமையாக பார்க்குற வேலை. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடகம் குடிச்சுவராக போயிடும். அதனால் ஒத்துமையாக இருந்து செயல்படுங்க. மேலும் இங்கே இந்த நாடகத்தில் நகைச்சுவை நடிகர்களாக நடித்து உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்திருக்கின்றார்கள் நகைச்சுவை நாயகர்கள், அன்பு சகோதரர்கள், இரட்டையர்கள் மருதங்குடி ஏ மருதமணி அவர்களும் திணையத்தூர் எம்பி கார்த்திக் ராஜா அவர்களும் இங்கே உங்கள் முன்னால் நகைச்சுவை மொழியை காத்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு அன்பு மாப்பிள்ளை அரளிக்கோட்டை சார்ந்த SR சக்திமுருகன் அவர்களும் இங்கே ஒரு நகைச்சுவை நடிகராக காத்திருக்கின்றார். இவர்களோடு அடியேன், சின்னஞ்சிறியவன், அரியரன், நானும் இந்த நாடகத்திலே ஒரு வபுனாக நடித்து இடையிடையே என்னால் என்ற வேஷங்களை, பொம்பளை வேஷம், அவையாறு, இந்த சின்ன சின்ன வேஷங்களில் பெரியவர்களுக்கு வழிவிட்டு நான் ஒதுங்கிக் கொள்வது நல்லது என்று இடையில ஒதுங்கி வந்து காத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்திலே நகைச்சுவை நடிகர்களாக டான்ஸாக அடிக்க காத்திருக்கின்றார்கள் நாட்டிய தாரகைகள், நடன சிங்காரி, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, சிரிப்பழகி, காண்பவர் கண்களை மயக்கும் காந்த கண்ணழகி, புன்னகை அரசி, புதுகை வி ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸாக அடிக்க காத்திருக்கிறார்கள். அவரோடு இணைந்து என் அன்பு மாப்பிள்ளை நகைச்சுவை நடிகர் PK தன்ராஜ் அவர்கள் மற்றும் என் அன்பு மகள் ராதாசி அவர்களுடைய மானசீகமான மாணவி P ரவி அவர்களும் இந்த நாடகத்திலே ஒரு டான்ஸாக அடித்து உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு சீன் அமைப்பு நம்பர் 1 சீன் பிரகாஷ் சீன் செசன்புரம் உரிமை S பாண்டியன் அவர்கள் சீன் அமைத்திருக்கிறார்கள். மற்றும் இந்த நாடகத்திற்கு நடிகர்கள் அமைப்பு, இந்த நாடக அமைப்பும் நாடக உபயதாரமாகிய அன்பு மாப்பிள்ளை PK தன்ராஜ், சிறப்பு நடிகர்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் என்பதை மகிழ்வு தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாம் வருவன வரவேற்கிறார்கள். கொல்லங்குடி சிறப்பு நடிகர் PK தன்ராஜ் குடும்பத்தார்கள் மற்றும் ஆறுகரை பங்காளிகள் என்பதை மகிழ்வு தெரிவித்து, சாப்பாடு அருமையான சாப்பாடு, வயிறார சாப்பிட்டோம்.
நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒலிபெருக்கி அமைதி பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அது நவீன ஒலி என் ஒளி அமைப்பாளர்கள் சரவணா ஆடியோஸ் திருவிடையார்பட்டி, பிரவீன் ஆடியோஸ் கொல்லங்குடி இருவரும் இணைந்து எங்கே முழக்கட்டும் அன்பு தம்பிகள். நான் கூட என்னமோ சின்ன பிள்ளைகளாக உட்காந்துருக்கேன், இது குத்துப்பாட்டு தான் போட போகுதுன்னு நினைச்சேன். அருமையான பாடு. மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது இது அர்த்தம் உள்ளது. மதியாதார் தலைவாசல் மிதியாதே, உன்னை மதிக்கலைன்னா அந்த வாசப்படிக்கு ஏண்டா நீ போறேன்னு அவ்வையார் அழகாக கேட்டா. அதனால தான் அந்த மாதிரி தான் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். மதிக்கலைன்னா அந்த மயிராண்டி வாசலுக்கு நம்ம ஏன் போகணும் அப்படின்னு மதிக்கிற இடத்துக்கு தான் போகிறேனே தவிர மதிக்காத இடத்துக்கு நான் போகிறது கிடையாது. ஏன்னா அவ்வை சொன்ன வார்த்தைக்கே ஆத்திச்சூடியில் 2 விதமாக கருத்து வேறுபாடு உண்டு. ஐயமிட்டு உண்ணுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றாங்கிறா, அதே அடுத்த வரியில் ஏற்பது இகழ்ச்சிங்கிறா. எப்படி கொடுத்துட்டு சாப்பிட்றா நல்லதுங்கிறா, வாங்கிறது அசிங்கம்டான்னு அங்கே சொல்கிறா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ கொடுக்கலாமா வேண்டாமா, இல்லை வாங்கலாமா கூடாதா அப்படின்னா 2க்கும் அர்த்தம் உண்டு. பிறருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணுங்கிற நல்ல குணம் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையும், ஏற்பது இகழ்ச்சின்னா பிறர்கிட்ட கை நீட்டாமல் வாழ்வதற்கு நீ கற்றுக்கடாங்கிறதுக்கு அவங்களுக்கும் அந்த வார்த்தையும் அழகாக அவை எடுத்து சொல்லியிருக்காங்கிறத நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் அருமையான பாடலை ஒரு பேர்ப்பையே அன்பு தம்பிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்து நான் பொம்பளை பிள்ளை அனுப்பணும். ஏன்னா இருக்கிற நேரத்தை அடுத்தவங்க நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் இங்கே சொல்லிட்டு போகிறேன். இந்த மேடையிலே நம்ம அன்பு மாப்பிள்ளை தன்ராஜருடைய அமைப்பிலே அவருடைய குடும்பத்தார் நடத்துகிற நாடகத்தில் இந்த ரசிக பெருமக்கள் மத்தியில் ஒரு உண்மையை மனமாற இங்கே நான் ஒத்துக்கிறேன். என்னது? நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் போட்டிருக்க துணிமணி, என் பிள்ளைகளுடைய படிப்பு, இது எல்லாமே உங்களை போன்ற ரசிகர்களும் கிராமத்தார்களும் போட்ட பிச்சை தான் என்பதை என் மனமாற இங்கே ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு கலைஞன் வீடு கட்டினாலும் சரி, ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, அது உங்கள் பிச்சை காசில் வாங்கினது தான், அது யாராலும் மறக்க முடியாது. ஆனால் எங்களை வாழ வைப்பது ரசிகர்களாகிய தெய்வம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. தமிழகத்தில் இருக்கின்ற அவ்வளவு கலைஞர்களையும் வாழ வைப்பது ரசிகர்கள் தான். அதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு விஷயம், தமிழுடைய பண்பாடு என்ன தெரியுமா? ஒரு வீட்டில் ஒரு வேளை சோறு தின்னுட்டான்னா அந்த தின்ன சோத்துக்கு நன்றி கடனாக நடக்கணும். அதுதான் பிரதியுபகாரம். பிரகாஷ் வந்து எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டான்னா நாளைக்கு பிரகாஷ் எப்போ வருவான்னு பார்த்துருந்து அவனுக்கு நான் டீ வாங்கி கொடுக்கணும். அதுதான் பிரதியுபகாரம். நாளைக்கு இதே நேரத்துக்கு பிரகாஷ் வருவான் நமக்கு டீ வாங்கி கொடுப்பான்னு நின்றுக்கிட்டு இருந்தோம்னா அது என்னுடைய முட்டாத்தனம் இல்லையா? அது திரும்ப செய்யணும். இவ்வளவு காலம் அந்த கிராமத்து காசை நம்ம வாங்கியிருக்கோமே, நம்ம அந்த கிராமத்துக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு யோசிக்கணும்ல. நம்ம காசு நம்ம கொடுத்தவங்களுக்கு திரும்ப எந்த விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு யோசித்தேன். ஒரு நல்ல முடிவு எடுத்தேன். என்ன முடிவு? இப்போ உங்கள் செல்ஃபோனில் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும். அது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. எடுத்து அலோனிங்கன்னா நாங்கள் பஜாஜ் ஃபினான்ஸ்லேருந்து பேசுகிறோம், உங்கள் சிபிலுக்கு ஒரு நல்லா இருக்குது, 1.5 லட்ச ரூபா பர்சனல் லோன் கொடுக்கலான்னு இருக்கோம், ஆதார் அட்டை மட்டும் கொடுத்தா போதுமா. ஆமாம். திடீர்னு இன்னொருத்தன் பேசுகிறோம், HDFCலேருந்து பேசுகிறோம், நீங்கள் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கி கரெக்டாக கட்டியிருக்கீங்க, 0% வட்டியில் உங்களுக்கு கடன் கொடுக்குறோம்மா. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளை கடன்காரன் ஆக்குறோம். தப்பு இல்லை, தேவை இருந்தால் வாங்கலாம், தேவையில்லைன்னா வாங்கக்கூடாது. ஆனால் அந்த கடன் எதுக்கெல்லாம் கொடுக்குறான்னு பார்க்கணும். 2 வீலர், 4 வீலர், ஹவுசிங் லோன். இந்த வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கினேன் மட்டும் இது வரைக்கும் எவனும் முழுசாக கட்டி முடித்தவனும் என் வாழ்க்கையில் நான் பார்க்கவே கிடையாது. கட்டுறான் கட்டி கொண்டிருக்கிறான், இனியும் கட்டுவான். 3 தலைமுறையாக கட்டுறான். தாத்தை வாங்கின வீட்டுக்கும் பேரை வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னும் டியூ முடியல. பேங்கில் எவ்வளவு இருக்குன்னு கேட்டால் கட்டுறவனுக்கும் தெரியல, கம்ப்யூட்டருக்கும் தெரியல, அவனுக்கும் சொல்ல தெரியல. இது என்ன கண்டிஷனில் வட்டி போடுறாங்கன்னு தெரியல. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் கடன் கொடுக்குறவன் எவனாவது கல்யாணத்துக்கு லோன் தரானா? அது கொடுக்கவே இல்லைங்க. நான்லாம் கேட்டு பார்த்தேன். எத்தனை குடும்பங்கள் பொண்ணு மாப்பிள்ளை கையில் காசு இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கான். நீங்கள் நினைக்கலாம் காசு இல்லைன்னா கோயிலில் போய் தாலி கட்டி போக வேண்டியதானே. கோயிலில் தாலி கட்டினாலும் 10 பேருக்கு ஹோட்டலில் சோறு வாங்கி போடணும், மாலை வாங்கணும், தாலி வாங்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு 1 லட்ச ரூபாவது கையில் வேணும்ல. இதுக்காகத்தான் கல்யாணத்துக்கு லோன் கொடுக்கணுங்கிற நல்ல மனசில் நான் ஒரு ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். என்ன ஃபைனான்ஸு? ஹரிகரன் ஃபினான்ஸ் மேரேஜ் லோன் ஸ்பெஷாலிட்டி. ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க, தேவையுள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். நம்பர் சொல்லுங்கள். 00 00 000 000 சைபர் 0 கோசம் முட்டை. ஏங்க எல்லாம் ஒன்று தானேங்க? எல்லாம் ஒன்று தான். டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்கட்டும், ஃபேன்சியாக இருக்கட்டும் வாங்கினேன். இதில் என்ன அப்படின்னா
நம்ம ஃபினான்ஸில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? கல்யாணத்துக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க, லோன் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். எல்லா வேலையும் எங்களுது. நாங்கள் லோன் கொடுத்து அப்போவே கேட்டுருவோம். 50,000 கல்யாணமா 5 லட்சத்துக்கு கல்யாணமா ஒரு சொந்தக்காரன் லிஸ்ட்டை கொடு, வாங்கிடுவோம். பத்திரிக்கை அடிக்கிறது, பத்திரிக்கை கொடுக்கறது, மண்டபம் முடிக்கிறது, வாழை மரம் கட்டுறது, பந்தி பரிமாறுறது, எச்சியில் எடுக்க வரைக்கும் நம்மளுக்கு தான் ஈவெண்ட் தான். அம்பிட்டோம் தாலி கட்டுறது யாரும் எதுவும் கேட்கறது இல்லை. ஆனால் ஒன்று நீங்கள் வந்தால் மட்டும் போதும். ஆனால் கண்டிஷன் என்னன்னா இஎம்ஐ தவணை தொகை சரியாக செலுத்தணும். செலுத்தலைன்னா என்ன ஆகுங்கிறத சொல்லிடுறேன். சொல்லிடுங்க. 2 வீலருக்கு லோன் வாங்குறீங்க, மாதம் இஎம்ஐ கட்டலைன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவான், என்னப்பா கட்டலைம்மா. 2வது மாதம் கட்டலைன்னா என்னையா அப்படிம்மா. 3வது மாதம் கட்டலைன்னா கேட்க மாட்டான், வண்டியை தூக்கிட்டு போயிடுவான். ஆமாம், ஃபைனான்ஸில் ஒரு சாவி இருக்கும். இதே கண்டிஷன் தான் நம்ம ஃபைனான்ஸு. பொண்டாட்டி கட்டத்தான் லோன் வாங்குறீங்க, மாதம் கட்டலைன்னா கூப்பிட்டு சொல்லுவோம். சரி. 2வது மாதம் வான் பண்ணுவோம். 3வது மாதம் கட்டலைன்னா பொண்டாட்டி பால் வாங்கிட்டு இருந்தாலும் காய் வாங்கிட்டு இருந்தாலும் ஆட்டா வச்சு அலாக்கா தூக்கிட்டு போயிடும். அப்புறம் நீங்கள் டியூ கட்டி முடிச்சு தான் வீட்டுக்கு கூட்டு போக முடியும். எவ்வளோ வருது? தாலிலேயே சீல் அடிச்சிருப்பேன், பின்னால் அடிக்கிற ஃபினான்ஸ்னு. அவங்க ஆர்சி புக்கில் அடிக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் பின்னாடி சீல் அடிச்சிருப்போம். அடிச்சிருக்கீங்க? ஆமாம், நீங்கள் டியூ கட்டி முடிக்க வரைக்கும் பாதி பொண்டாட்டி ஃபைனான்ஸுக்கு தான். நீங்கள் இஎம்ஐ கட்டி முடிச்சு என்ஓசி வாங்கினாத்தான் இந்த தாலியை கழட்டிட்டு உங்கள் தாலி போடலாம். இது எதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்தேன்னா, பொண்டாட்டியை தூக்குவோம்னு சொன்னாலாவது ஒழுங்கா இஎம்ஐ கட்டுவாங்கன்னு நினச்சி தான் சொன்னேன். அதில் ஒரு ஈத்திர நாய் என்கிட்ட லோன் வாங்கியிருந்தேன். மாதம் பணம் கட்டலை. டேய் அப்படின்னு அண்ணே ஒரு 5 நாள்ண்ணே அப்படின்னா சொல்ல. 2வது மாதம் தம்பி அப்படின்னு அண்ணே 10 நாள் ப்ளீஸ் சேர்த்து அடைச்சிட்றேன்னா விட்டுட்டேன். 3வது மாதம் நான் கேட்க மறந்துட்டேன், வேறு வேலையாக இருந்துட்டேன். ஆனால் அவன் எனக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டான், அண்ணே 3வது மாதம் கட்டலைன்னா பொண்டாட்டியை தூக்குன்னு சொன்னீங்க, இன்னும் வரல அப்படின்னா. ஏன் அப்படி கேட்டேன்? அவன் எதிர்பார்த்துருக்கான். கொடுத்த காசுக்கு 3 மாதம் ஓட்டியாச்சு இந்த வண்டியை. கட்டாம விட்டோம்னா இது பழசு அவன் தள்ளிட்டு போயிடுவான். நம்ம அடுத்து புது லோன் போட்டு புது பொண்டாட்டி கட்டலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா என் தலையெழுத்து பாருங்க. என்னாச்சு? இப்படி லோன் கட்டாதைய முண்டாட்டியெல்லாம் கொண்டது போட்டு பூரா கிழட்டு முண்டையா என் வீட்டில் கிடக்க அவ்வளவு. என்கிட்ட காசு வாங்கினவன் பூரா சின்ன பிள்ளையா கூட்டிட்டு போறான். ஏங்க திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வெத்தலை வாக்கு வாங்கினீங்களா யாரு? ஐயோ, 74 மாடல் ஒன்று கொண்டு வந்து வீட்டில் ஓட்டேன். அவள் போகும்போது வரும்போதெல்லாம் குமட்டில் இடிக்கிறான், தூக்கிட்டு வந்தில வெத்தலை வாக்காப்பா அப்படின்றான். என் தலையில் ஓட்ட எழுத்து. காசை கொடுத்துவிட்டு நான் பழைய வண்டியாக ஓட்டி எடுத்துடுறேன், காசு வாங்குறவன் பூரா புது வண்டியாக ஓட்டி எடுத்துடுறேன். அதனால் இந்த 2026ஓட அந்த ஃபைனான்ஸை மூடலாம்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு மீண்டும் அடுத்த காட்சி உங்களை சந்திக்க வரை பிரியா விடுவீர்கள். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். எப்படி சொல்ல போய் வரணும்? நாம எல்லோருமே நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். எப்படி சொல்ல போய் வரணும்? ஹலோ, எங்களது விழாவிற்கு பாதுகாப்பு அளிக்க வந்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை நாடக மேடைக்கு வரும்படி மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். இல்லையா, வரலையா? இங்கு நிறைய பேர், எண்ணற்ற பேர், நிறையா சொந்தம் நண்பர்களாக நிறையா வந்திருக்கீங்க. இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள மதிப்புக்குரிய எங்கள் கொல்லங்குடி ஊராட்சி மன்ற தலைவருமாகிய மரியாதைக்குரிய அன்பண்ணன் மெய்யானமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு 5 கரை பங்காளிகள் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கை தட்டுங்க. பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய பூரிச்சாத்தா ஐயனார் கோயில் 5 கரை பங்காளிகள் அனைவருக்கும் கொல்லங்குடி ஊராட்சி மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கடுத்தபடியாக மதிப்புக்குரிய மின்சாரத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பு அண்ணன் முத்துராமன் அவர்களுக்கு பங்காளிகள் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அதற்கடுத்தபடியாக இங்கு வருகை தந்துள்ள அம்மன் நகைக்கடை உரிமையாளர் விட்டுநேரியைச் சேர்ந்த அன்பு அண்ணன் அழகு அண்ணன் அவர்களுக்கு 5 கரை பங்காளிகள் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்த இருக்கிறார்கள்.
மாங்குடியைச் சேர்ந்த முருகன் அண்ணன் அவர்கள் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாங்குடியைச் சேர்ந்த முருகன் அண்ணன் அவர்கள் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அரியாக்குறிச்சி முன்னாள் அருமையப்பா, எங்கள் பங்காளிகளில் ஒரு மூத்த பெரியப்பா, முன்னாள் அறநிலைத்துறை அதிகாரியாக பணியாற்றிய மரியாதைக்குரிய ஏசி கருப்பையா அப்பா அவர்கள் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். முன்னாள் அறநிலைத்துறையில் பணியாற்றிய ஏசி கருப்பையா அப்பா அவர்களை நாடக மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். இந்த நாடகத்தை சீரும் சிறப்புமாக அமைத்து இந்த மேடையிலே முதலாவதாக அரங்கேற்றம் செய்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அல்ல வெளிநாடுகளிலும் பல்வேறு யூடியூப் மூலமாக பல்வேறுக்கு அறிமுகமான மாப்பிள்ளை PK தன்ராஜ் அவர்களுக்கு, இந்த பிரார்த்தனை நடத்தக்கூடிய PK தன்ராஜ் அவர்களுக்கு 5 கரை பங்காளிகள் சார்பாக பொன்னாடை போற்றி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. முன்னாள் அறநிலைத்துறையில் ஏசியாக பணியாற்றி இந்த 6 கரை பங்காளில் ஒருவருமான மாமா கருப்பையா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர், பிரார்த்தனை நாடகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிரிப்பு நடிகர் சின்னை கலைவாணர் PK தன்ராஜ் அவர்களுக்கு 6 கரை பங்காளி சார்பாக நினைவு பரிசும் பொன்னாடையும் போற்றப்படுகிறது. ஹலோ, எனக்கு 5 கரை பங்காளிகள் சார்பாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கிய அத்தனை பங்காளிகளுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நிறையா பேசலாம், காலதாமதம் ரொம்ப இதாக இருக்குது, நிறையா நடிகர்கள் இருக்காங்க, நன்றி. இங்கு வருகை தந்துள்ள கலைஞர்களுக்கு, எங்கள் குடும்பத்தின் பிரார்த்தனை நாடகம் சார்பாக வருகை தந்துள்ள கலைஞர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக தற்போது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இங்கு பப்புனாக நடித்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா, உலக நாயகன். ஆமாம், அவர் மாமாவுக்கெல்லாம் அவர் வழியில தான் நாங்கள்லாம் பின்பற்றிக்கிட்டு வர்றோம். ஆமாம், எத்தனை நகைச்சுவை நடிகர் வந்தாலுமே மாமாடத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு, ஆமாம், இதுவரையும் நான் யாரையும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. அப்பேற்பட்ட அற்புதமான கலைஞர். என்ன வேஷம் இந்த மேடையில் போட சொன்னாலும் கூட அதை ஒரு நொடியில் போடுவார். அது முக அமைப்பு, அது இறைவன் கொடுத்த ஒரு வெறும் பொக்கிஷன் கூட சொல்லலாம். ஆமாம், எங்கள் மாமாவை நடிக்க விட்டு நானும் ரொம்ப வெளியிலேருந்து ரசிச்சுப்பேன். நானும் எங்கள் மாமாவும் நிறைய நடனம்லாம் சேர்ந்துலாம் போயிருக்கேன். இங்கு எனக்காக, எங்கள் பங்காளிகளுக்காக இந்த நாடகத்துக்கு வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய அன்பு மாமா கரூரை சேர்ந்த, காரைக்குடியை சேர்ந்த RP ஹரிகரன் அவர்களுக்கு 5 கரை பங்காளிகள் சார்பாக பொன்னாடை அணிவித்து எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த நினைவு பரிசை அன்போடு வழங்குகிறோம். திரைப்பட நடிகர், மண்ணின் மைந்தன், நமது காளையார்கோவிலை சார்ந்த ஒரு 5 படத்துக்கு மேலே தம்பி வில்லன் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. நம்ம
ஆமாம், என்னோட பள்ளி தோழன். ஆமாம், இங்கேயும் நிறைய பேர் இருப்பீங்க. இந்தியா ஆமாம் கோல்டு மெடல் என் நண்பன். நாங்கள் இந்த பள்ளியில் தான் ஊராட்சி ஒன்றிய அரசு உயர்நிலை பள்ளியில் இங்கே தான் 10ஆம் வகுப்பு வரையும் படித்தான். ஆமாம், இப்போ தான் 12ஆம் வகுப்பு வரையும் இருக்குது. நாங்கள் நிறைய நண்பர்கள்லாம் இருக்கோம். நானும் இவன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆமாம் சையத் அபுதாகிர், நாங்கள் 3 பேரும் ஒரு ரொம்ப உயிர் நண்பர்கள். இன்றைக்கி மிஸ்டர் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. இப்போதைக்கு திரைப்படத்தில் பல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாத்திசை, ஜீவ் கூப்பரா, ஆமாம் மிஸ்டர் ஜீவ் கூப்பர் அப்படின்னு ஒரு படம், இன்னும் நிறையா படத்தில் ஆமாம் நடிச்சிருக்காப்புல. அன்பு நண்பன், எங்கள் கும்பாபிஷேக விழாவுக்கு வருகை தந்து பெருமைப்படுத்திய திரைப்பட நடிகர் அன்பு நண்பனை 5 கரை பங்காளி சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இங்கு வருகை தந்துள்ள கலைஞர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நினைவு பரிசை வழங்கப்படுகிறது. 5 கரை பங்காளி சார்பாக பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது. இங்கு 6 மணி சேர்த்துக் கொண்டிருக்கும் சம்பான் நட்டியைச் சேர்ந்த MG ராஜசேகர் எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் முன்னாள் செயலாளர் மாறிய 6 மணி சக்கரவர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து எனது நண்பன் தன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறேன். இங்கு ஆறுமணத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் ராஜசேகர் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த நினைவு பரிசை வழங்குகிறது. அதற்கடுத்தபடியாக இங்கு மிருதங்கத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை கரூரை சேர்ந்த பிரகாஷ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பங்காளிகள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பலவத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் செல்லியம்பட்டியை சேர்ந்த ST முத்துராஜ் அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக நினைவு பரிசையும் பங்காளிகள் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார். இங்கு தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை மாமா சாத்தனூரை சேர்ந்த அன்பு மாமா அவர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஹலோ, ஆமாம், இந்த கோவில்லாம் நிறையா பேர் பங்காளிகள்லாம் வந்திருக்கீங்க, மாமா மைத்துனர்கள்லாம் வந்திருக்கீங்க. இந்த கோவில் இவ்வளோ தூரத்துக்கு கட்டி எழுப்பப்பட்டதில் ஆமாம் எல்லாருடைய உழைப்பும் முதல்ல வேணும். ஆனால் இதில் ரொம்ப சிரமப்பட்டு இங்கே உள்ள ஆளுக மட்டும் ரொம்ப உழைச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக எங்கள் சித்தப்பா யசன்புரத்தை சேர்ந்த கொல்லங்குடியை சேர்ந்த பாண்டி சித்தப்பா ஆமாம் ரொம்ப ஒரு கடுமையாக இந்த கோயிலுக்கே இருந்து நிறையா வேலைகளை பார்த்து இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரத்தில் நம்ம எல்லாருமே ஒரு அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு இந்த தெய்வத்தை வணங்குறோம்னா அதுக்கு யாராவதோடைய ஒரு உழைப்பு, கடினமான உழைப்புன்னு ஒன்று இருக்கணும். அதை எல்லாருமே முதல்ல புரியணும். நிறைய பேருக்கு அதோட அருமை தெரியுதில்ல. ஆமாம், நாங்கள் கூட இருந்து பார்த்ததுனால எங்களுக்கு அது தெரியும். அருமை சித்தப்பா அவர்களுக்கு 5 கரை பங்காளிகள் சார்பாக நினைவு பரிசை வழங்கி ஆமாம் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அதற்கடுத்தபடியாக எங்கள் சின்னம்மாவுடைய பங்கு ரொம்ப அதிகம். எங்கள் சித்தப்பாவுடைய மனைவி ஆமாம் எங்களுக்கெல்லாம் அம்மா சின்னம்மா விஜயா சின்னம்மா அவர்களை எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறது. விஜயா சின்னம்மா இருந்தால் வர சொல்லுங்க. சின்னம்மா இங்கே வாங்க. ஆமாம் சின்னம்மா வாங்க. இந்த கோவிலுக்காக ஆமாம் நிறைய பேர்கிட்ட ஏச்சு பேச்செலாம் வாங்கி பெல்லானும் பேர் எடுத்து ஆமாம் இந்த சொல்கிறேன் மாமா இருங்க சொல்கிறேன் அம்மாவுக்கு சொல்லிக்கிறேன். ரொம்ப சிரமப்பட்டுச்சு எங்கள் அம்மா. ஆமாம் எல்லார்கிட்டையுமே படக்குன்னு பேசும். அவர் பேசுகிறதுனால நானே சில சமயம் கோவப்படுவேன். ஆனால் அந்த பேச்சில் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கட்டடம்லாம் உயர்ந்து நிற்கிதுன்னா அதுக்கு காரணம். கைதட்டலாம், சும்மா கைதட்டுங்க. ஒரு பெண்ணோட பங்களிப்பு இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கணும். ஆமாம், பெண் என்பவள் ஒரு விஷயத்தை நினச்சனா அவள் சாதிக்கக்கூடிய வல்லமை படைச்சவ. அதற்கு ஈடு இணையாக அருமை பாசமிகு அன்பு சின்னம்மா அட வாமா
எசன்புரத்தைச் சேர்ந்த எங்கள் சித்தப்பா குறிச்சாத்தா ஐயனார் கோவில் திருக்கோவில் பூசாரியுமாகிய எங்கள் சித்தப்பாவுடைய துணைவியார் அருமை சின்னம்மா விஜயா அவர்களுக்கு 5 கரை பங்காளிகள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் இங்கு வருகை தந்துள்ள ரசிகர்கள் சார்பாகவும் பொன்னாடி சரிக்கிட்டு விழுந்துடாம. ஆமாம், இதில் இன்னொரு பங்கு இருக்குது. என் தம்பி பாண்டி முருகன், எங்கள் சித்தப்பா பேரும் பாண்டி, என் தம்பி பாண்டி முருகனுடைய பங்கீடு ரொம்ப அதிகம். ஆமாம், வேலையெல்லாம் விட்டு இந்த கோயிலே ரொம்ப 1 மாதம் 1.5 மாதமாக அதில் உழைச்சான தம்பி, அன்பு தம்பி, என் பெரியப்பா மையன். நாங்கள்லாம் பெரியப்பா மையன் சித்தப்பா மையன்னு சொல்ல மாட்டோம். ஆமாம், என்றைக்குமே என் தம்பி ஒருத்தன் தவறி போயிட்டான், கருவண்டு, என் தம்பின்னு தான் சொல்லுவேன். ஆமாம், அது மாதிரி என் தம்பி பாண்டி முருகன் அவர்களுக்கு 5 கரை பங்காளி சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஆமாம், எங்கள் அண்ணன் ஒரு குழு நிர்வாகம் தேர்வு பண்ணியிருக்காங்க. அதில் துணைத் தலைவர் எங்கள் அண்ணனுடைய பங்கீடு ரொம்ப அதிகம். எங்கள் அண்ணன் அவர்களுக்கும் சொக்கநாதபுரத்தை சேர்ந்த அண்ணே வாங்க சொக்கநாதபுரத்தை சேர்ந்த செந்தில் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அருமை தம்பி இந்த கோவில் நிர்வாகத்தின் செயலாளர் முருகம்பட்டியைச் சேர்ந்த அன்பு தம்பி சுரேஷ் அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக பங்காளிகள் சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஆமாம், எங்கள் கோயிலில் மாம மச்சனா இதுவரையும் எங்களோட பக்கவளமாக நின்று நிறைய விஷயங்களில் ஆமாம் முன்னாடி நின்று அதை சரி செஞ்ச மதிப்புரியாக உரிய காளையார் கோவிலை சேர்ந்த அருமை பாசமிகு அன்பு மாமா சண்முகம் அவர்களுக்கு 5 கரை பங்காளிகள் சார்பாக சண்முகநாதன் அவர்களுக்கு 5 கரை பங்காளிகள் சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஆமாம், இந்த எங்கள் கோயிலுக்கு உள்ள இந்த கருவறை வெளியில் இந்த தாவரம் இது பூராமே டைல்ஸு ஏற்பாடு செய்த அன்பு மாமா அவர்களுக்கு எங்கள் 5 கரை பங்காளி சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. சும்மா கை தட்டுங்க. கலைஞர்களுக்கு பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்கிய அன்பு தம்பி சின்ன கலைவாணர் தன்ராஜ் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் மற்றும் 5 கரை பங்காளிகளுக்கும் எங்களது கலைஞர் சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. இதுவரையும் பொறுமையாக இருந்து என் பேச்சை கேட்ட அன்பு ரசிகர்களுக்கு நன்றி. நீ நாடகம் ஆரம்பிச்சிட விடைபெறுகிறேன். நன்றி.